2005 எம்எல்ஏ சுதர்சனத்தை பவாரியா கொள்ளையர்கள் சுட்டு கொன்ற வழக்கில் நவம்பர் 21 தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கின் முழு பின்னணி என்னவாக இருக்கிறது? இந்த தீர்ப்பு எப்போது வழங்க இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏவாகவும் சிறிது காலத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம். 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9 அதிகாலை 2:45 மணிக்கு அவர் தன்னுடைய வீடு தானாகுளத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல அவர் தூங்கி கொண்டிருந்த நேரத்துல 5 பேர் கொண்ட வடமாநில கும்பல் அந்த வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்து அவருடைய மகனை தாக்கி ஒரு அறையில் அடைத்து வைத்துவிட்டு கொள்ளையடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். சத்தம் கேட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டும் அவருடைய மனைவி மற்றும் மற்ற மகனை தாக்கிவிட்டு 62 சவரன் நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றது. இந்த கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக அப்போதைய ஐஜி ஜாங்கிர் தலைமையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படைகள் தீவிரமான வேட்டையில் சோதனையில விசாரணையில் இறங்கி அடுத்த மாதத்திலேயே இந்த கொள்ளையர்களை அடையாளம் கண்டுபிடித்தது. முக்கிய குற்றவாளியான ஓமா என்கிறவரை பிப்ரவரி 1 கைது செய்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்குல முக்கியமான குற்றவாளிகள் 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்குல 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுல 3 பெண்கள் ஜாமீன் பெற்ற பிறகு தலைமறைவாகிவிட்டார்கள். கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் உட்பட 2 பேர் சிறையிலேயே இறந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் விசாரித்து வந்தார். இந்த வழக்குல 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில இந்த ஜெகதீஷ் உட்பட 4 பேருக்கு எதிரான இந்த வழக்குல நவம்பர் 21 தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.